நம்ம பிதாவாகிய தேவனும் வச்சு செய்த காரியம்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. நீடிய பொறுமை உள்ளவரா, அவசரப்படாம செய்ய வேண்டியவர்களுக்கு சரியானத 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சாரு. கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமா செஞ்சாரு. இத யார் சொல்றது அப்படின்னா, அவரை பெற்றெடுத்த அவருடைய தாயார், இந்த பூமிக்கு அவரை கொண்டு வருவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட மரியாளே அதை சொல்றாங்க. 3 பேருடைய வாழ்க்கையில தேவன் இதை செய்தார். முதல்ல அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் செய்த காரியம் மகிமையான காரியம். மரியாள் சொல்றாங்க, எலிசபெத்தை பார்த்து, வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஏசப்பா பிறப்பு மனுக்குலத்திற்கு மகிமை. ஏசப்பாவுடைய பிறப்பு மனுக்குலத்திற்கு மகிமை. ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ பிறந்தா அந்த குடும்பத்திற்கு அது ஒரு மகிமை, அந்த பெற்றோருக்கு அது ஒரு மகிமை. அதே போல இந்த பூமியில நமக்காக இயேசு கிறிஸ்து பிறந்து மனிதர்களை மகிமைப்படுத்தினார். அதனாலதான் மரியாள் சொல்றாங்க, வல்லமை உள்ள தேவன் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். எனக்கு மாத்திரமல்ல, என்னை போல இந்த பூமியில பிறந்து இயேசப்பாவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து மகிமையாக பிறந்தார். எப்படி பிறந்தார்? பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், மகிமையாக இயேசு பிறந்தார். உங்களுக்கு, எனக்கு, உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷனுக்கும் அவர் மகிமை. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இரண்டாவது, பிசாசுக்கு செய்தார். பிசாசுக்கு அவனை சிதறடித்தார், அவனை ஆசனத்திலிருந்து தள்ளினார். அதை நான் விளக்கமா பின்னாடி சொல்றேன். மூன்றாவது, ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். அதாவது இந்த உலகத்துல காசு பணம் அப்படி சொல்லிட்டு அதுதான் முக்கியம், காசே தான் கடவுளடா அப்படி சொல்லிட்டு காசை பிடித்து கொண்டு காசு மேல நம்பிக்கை வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கல்ல. ஏசெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது அப்படி சொல்றாங்கல்ல. அப்படிப்பட்ட மனிதர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டாராம். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை நன்மையினால நிரப்புனாராம். ஆனா ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டாராம். பிதாவாகிய தேவன் மனிதர்களுடைய வாழ்க்கையில செய்தவைகள் இவைகள். இதை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல போகிறேன். நல்ல கைகள் உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 49வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும் எல்லாரும் வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 49 எடுத்துக்கிட்டு, வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறையும் உள்ளது, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தனையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறக்க போறாரு என்று சொல்லி தேவதூதன் மரியாளிடத்துல சொல்லிட்டு போறார்.
பரிசுத்த ஆவியினால மரியாள் கர்ப்பவதி ஆயிட்டாங்க. தங்களுடைய உறவினரான மலை தேசத்தில் வாழ்ந்த எலிசபெத்தை சந்திக்க போறாங்க. எலிசபெத் யார் தெரியுமா? யோவான் ஸ்நானகனுடைய அம்மா. எலிசபெத் 6 மாசத்துக்கு இயேசு கிறிஸ்துவை விட மூத்தவர் யோவான் ஸ்நானகன். அவங்க அம்மா 6 மாசமா இருக்கும் பொழுது மரியாள் போய் அவங்கள வாழ்த்துறாங்க. அவங்களும் வாழ்த்துறாங்க, விசுவாசித்தவள் பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் அப்படின்னு சொன்னபோது இவங்க அவங்கள பார்த்து சொல்றாங்க, இந்த வசனங்களெல்லாம் சொல்றாங்க, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்று சொல்லுவார்கள், என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் இந்த பூமியில பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்து சொல்றாங்க, வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி அவங்க இந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமா சொல்றாங்க. இன்றைக்கு நாமும் அதை தியானித்து இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் மூலமா தேவன் செய்தவைகளை தியானித்து அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், இயேசுவினுடைய பிறப்பில தேவன் செய்தவைகள் நமக்காக நிறைய. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். பேசக்கூடாது. ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இத்தனை கண்கள், ஆனால் எனக்கு 2 கண்கள். உங்கள் எல்லாரையும் கவனிக்கணும், பேசணும். நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியில் நிறைந்து உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை உங்கள் மனசில் எழுதி விடுவேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக மாறிவிடும். வாலிபர்களே, நல்லா நிமிர்ந்து பார்த்து, தம்பி தலை குனிந்த காலம் முடிஞ்சிருச்சு, தலை நிமிர்ந்து நடக்கிற காலம் வந்துருச்சு. அதனால் நான் சொல்றதை கவனிங்க. வசனத்தை சொல்லும் பொழுது பைபிளை நீங்கள் பாருங்கள். 4 காரியங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் மூலமாக தேவன் வைத்து செய்தார். நிறைய செஞ்சார். நான் உங்களுக்கு 4 காரியத்தை மரியாள் சொன்ன வார்த்தைகள்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 51வது வசனம். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். தன்னுடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். கிறிஸ்துவின் பிறப்பில் தேவன் செய்தது, கர்த்தர் தேவன் தம்முடைய புயத்தினாலே, புயம் என்பது இதுதான் புயம். இந்த புயம், இதற்கு பேர் தான் புயம். பிதாவாகிய தேவன் தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். பிதாவாகிய தேவனுடைய புயம் எது அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த பூமியில பராக்கிரமம் செய்தார். பராக்கிரமம் என்பது என்ன அப்படின்னா வெற்றி சிறந்தார், வெற்றி பெற்று தந்தார், வெற்றி பெற்றார். அதுதான் பராக்கிரமம் செய்தல். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமா வெற்றி மனிதர்களுக்கு கிடைத்தது. பிதாவாகிய தேவன் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? பராக்கிரமம் செய்தார் என்று சொல்லுகிறீர்களே, வெற்றி சிறந்தார் என்று சொல்லுகிறீர்களே, எப்படி வெற்றி சிறந்தார்? 3 காரியங்களை தேவன் அங்கே செய்தார். முதல்ல பார்த்தீங்கன்னா, இருதயத்தில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். இருதயத்தில் அகந்தை உள்ளவன் யாரு? அகந்தை அப்படின்னா பெருமை. அகந்தை என்பது என்ன? பெருமை. சொல்லுங்களேன், அகந்தை என்பது என்ன? பெருமை. இந்த பெருமைக்கு மேட்டிமை, அகந்தை, மண்டக்கணம்
இப்படியெல்லாம் நிறைய வேர்ட்ஸ் உண்டு. இந்த பெருமைக்கு சொந்தக்காரன் யாரு? பெருமைக்கு சொந்தக்காரன் யாரு? பிசாசு. தேவனுக்கு பெருமையே பிடிக்காது. பிசாசு தன்னுடைய இருதயத்தில் பெருமைக்கு இடம் கொடுத்து பிசாசா விழுந்து போனான். ஆனா அவன் முதல்ல தேவதூதனா இருந்தான், ரொம்ப அழகா இருந்தான், ரொம்ப ஞானமுள்ளவனா இருந்தான், நல்ல நிலையில இருந்தான், தேவனை ஆராதிக்கிறவனா இருந்தான், இசைக்கருவிகளை மீட்டு தேவனை ஆராதிக்கிற குரூப்புகளுக்கு தேவதூதர்களுக்கு தலைவனா இருந்தான். ஆனா இன்றைக்கு பிசாச நம்ம எப்படி அடையாளப்படுத்துவோம்னா, ஒரு கோரமான உருவம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவான்? பிசாசு. அப்படி ஆகி போயிட்டான். காரணம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது இருதயத்தில் அகந்த உள்ளவர்களை சிதறடித்தார். சிதறடித்தல் என்றால் என்னன்னா, ஒன்றுமில்லாமல் செய்தல், உருக்குலைய செய்தல். தேங்காயை எடுத்து உடைச்சோம்னா அப்படியே சிதறி போயிடும், ஒன்றுமில்லாம போயிடும். ஒரு மண்பாண்டத்தை எடுத்து உடைச்சோம்னா உடைஞ்சு சிதறி போயிடும், ஒன்றுமில்லாம போயிடும். அதே போல இந்த பூமியில பெருமையோடு அலைஞ்சுக்கிட்டு இருந்த, பெருமையினால ஏவாளை வீழ்த்தின, ஆதாமை வீழ்த்தின அந்த பிசாச சிதறடித்தது தான் தேவன் பராக்கிரமம் செய்தது. தேவன் பராக்கிரமம் செய்தது. உங்களுக்காகத்தான் அந்த பராக்கிரமத்தை செய்தார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க மனசுல எல்லாம் அகந்தைக்கோ பெருமைக்கோ இடம் கொடுக்காதீங்க. நீங்களும் தேவனுடைய பார்வைக்கு பிசாச போல மாறிடுவீங்க. நீங்க ஒன்றுமில்லாம போயிடுவீங்க. பெருமை பிரதர், பெருமை உங்களை வெறுமையாக்கிரும், ஒன்றுமில்லாம செய்துவிடும். பிசாசு பெருமைக்கு இடம் கொடுத்து சிதறடிக்கப்பட்டான். அதுக்கு அடுத்து சொல்லப்படுகிறது, வாசிங்களேன், பலவானை ஆசனத்தில், பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பலவான் யாரு? அவனும் பிசாசுதான். பலவான் யாரு? அவனும் பிசாசுதான். அவனுடைய ஆசனம் எது? அவனுடைய சிங்காசனம் எது? உங்களுக்கு தெரியுமா? பிசாசனுடைய சிங்காசனம் எது? பக்கத்துக்குள்ள பார்த்து கேளுங்களேன். பிசாசனுடைய சிங்காசனம் எது? பிசாசு இன்னைக்கு எதுல உட்கார்ந்து அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருக்கிறான்? எதுல உட்கார்ந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான்? சொல்லுங்க. மனுஷன், மனுஷனைத்தான் இன்னைக்கு அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறான். ஏவாள் புசிக்க கூடாது என்று தேவன் சொன்ன அந்த கனியை புடுங்கி சாப்பிட்டா. நீங்க யாருக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அவங்க உங்களை அதிகாரம் செலுத்துவாங்க. அதற்கு முன்பு தேவன் அவங்களை வழிநடத்தி கொண்டிருந்தார், அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்பாம பிசாசினுடைய வார்த்தையை நம்பி புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட கனியை புடுங்கி சாப்பிட்டு பிசாசினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அன்றைக்கே மனுக்குலம் பிசாசினுடைய ஆசனமா சிங்காசனமா மாறிடுச்சு. சில இளைஞர்கள் கிராமத்தில் கழுதையை பார்த்துட்டாங்கன்னா விட மாட்டாங்க. அது மேலே ஏறி உட்காந்து என்ன செய்வாங்க? விளையாடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? 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 ஏதோ வெளிநாட்டுக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா எருமை மாட்டு மேலே உட்காந்து விளையாடுவாங்க. சில பேர் ஒவ்வொரு பிராணிகள் மேலே உட்காந்து விளையாடுவாங்க. நாய் மேலே கூட உட்காந்து விளையாடுவாங்க. அது மாதிரி மனிதர்களை ஆசனமாக்கி மனிதர்கள் மேல் அமர்ந்து கொண்டு அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தான். தேவன் பொறுமையா இருந்தாரு. தேவன் நீடிய பொறுமையா இருந்தாரு. அவருடைய நாள் வரும் பொழுது, அவருடைய காலம் வரும் பொழுது, இயேசு பிறந்து ஆசனங்கள்ல உட்கார்ந்திருந்த அந்த பலவான தள்ளினா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். தள்ளினா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். தள்ளினா.
தள்ளினார், பிசாசை தள்ளினார். இவ்வளவுதானே உங்க கைத்தட்டு, இவ்வளவுதானே உங்க கைத்தட்டு. சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க பிரதர், பின்னாடி உட்கார்ந்து பேசாதீங்க, நல்ல கைத்தட்டி சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. மனிதர்கள் மேல அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்த பிசாசை தள்ளினாரு. அதோட முடியல, மனுஷனுக்கு பிசாச ஆசனமா மாத்திட்டாரு. நீ போய் உட்கார அவன் மேல. இவ்வளவு காலம் ஒன்னு அடிமைப்படுத்தினானே, இவ்வளவு காலம் ஒன்னு கொடுமைப்படுத்தினானே, இதுக்கு முன்னாடி அவனுடைய காலமா இருந்தது. இயேசு பிறந்துட்டாரு. இனி அவன் மேல உங்களுடைய அதிகாரம், அவன் மேல உங்களுடைய காலம். இதுதான் சத்தியம். தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேல கூட கைத்தட்டி எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவரே, சாத்தான் மேல எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தவரே நன்றின்னு சொல்லுங்களேன். இவ்வளவுதான் உங்க கைத்தட்டு. விசுவாசிக்கிறவங்க, பின்னாடி உள்ளவங்க, இன்னும் உங்களை சாத்தான் ஆண்டு கொண்டிருக்கானா? இது அறியாததுனால தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு உங்களுடைய ஆசனமாக பிசாச மாத்துறாரு. இனி நீங்க பிசாச துரத்த போறீங்க. பிசாசு உங்களை அல்ல, நீங்கள் பிசாசை, நீங்கள் பாவத்தை, நீங்கள் மரணத்தை. அதுதாங்க உண்மை, அதுதான் உண்மை. நீங்க வாசித்து பாருங்களேன். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு அந்த 70 பேரும், நல்லா கவனிங்க, வெளியே எந்திரிச்சு போகாதீங்க, உட்கார்ந்து கொள்ளுங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பிசாசுகளும் எது கீழ்ப்படியுதுங்க? கடைசியில் உள்ளவங்க சொல்லுங்களேன், யாருக்கு யார் கீழ்ப்படுகிறா? அந்த வசனத்தை பின்னாடி உள்ளவங்க ஒருத்தர் வாசிங்களேன். பின்பு, நீங்க தான் பின்னாடி உட்காந்துருக்கீங்களா? வாசிங்க. அந்த 70 பேரும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. யார் சொன்னா? ஆண்டவருடைய சீசர்கள் சொன்னாங்க. பிரதர், யார் சொன்னா? சொல்லுங்களேன். ஆண்டவருடைய சீசர்கள் சொன்னாங்க. 70 பேர். யூதாஸ் முதற்கொண்டு ஊழியத்துக்கு அனுப்புறாரு. அவங்க போய் பிரசங்கம் பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. பிசாசு அவங்களுக்கு கீழ்ப்படுகிறது. அவங்களே சொல்றாங்க, பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு. அப்ப அதுக்கு முன்னாடி பிசாசு அவங்களுக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியல. ஆனா இயேசு இந்த பூமிக்கு வந்து மக்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கும் பொழுது ஆசனம் மாறுது. அவன் உங்களை துரத்தின காலம் போகுது, நீங்க அவன் அதிகாரம் செலுத்துகிற காலத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. இயேசுவின் பிறப்பிலே நம்முடைய கையில் அதிகாரம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சீங்கன்னா நீங்க பிசாசுக்கு பயப்பட தேவையில்லை. இனி பிசாசுக்கு நடுங்க தேவையில்லை. பிசாசு உங்களை பிடிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு ஏன் பிடிக்கிறான்? பிசாசு ஏன் பிடிக்கிறான்? விசுவாசிகளை பிசாசு ஏன் பிடிக்கிறான்? உங்களுக்குள்ள இயேசு இல்லை. இன்னும் நீங்க அவனுடைய ஆசனமா இருக்கிறீங்க. இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டார்னா நீங்க அவனுடைய ஆசனம் அல்ல, அவன் உங்களுடைய ஆசனம். அவன் மேல உங்களுக்கு அதிகாரம். அவனுக்கு நீங்க கீழ்ப்படிய மாட்டீங்க, உங்களுக்கு அவன் கீழ்ப்படிவான். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், பலவானை ஆசனத்திலிருந்து தள்ளி அவன் மேல உங்களை அதிகாரம் செலுத்த வச்சாரு, அவன் மேல உட்கார வைத்தார். இதை வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மளை உயர்த்தினார் என்று. இந்த அடுத்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். லூக்கா 1:51. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை
சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நாள் நாம் எல்லாரும் உயர்த்தப்பட்ட நாள். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்தினார். அவர் தாழ்மையா இந்த பூமிக்கு வந்தார். அவர் நம்மளை உயர்த்திட்டார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கினார், நம்மளை உயர்த்தினார். சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்து இறங்கினார். சத்தமா சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்து இறங்கினார், நம்மளை உயர்த்தி விட்டார். உயர்த்துதல் என்பது என்ன தெரியுமா? அதிகாரத்தை கொடுக்கிறது. யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுத்தாரு. எகிப்து தேசத்தினுடைய முழுமைக்கும் அதிகாரம் அவன் கையில் கொடுக்கப்பட்டது. அதுபோல நம்மளையும் இயேசு கிறிஸ்து உயர்த்தி இருக்கிறார். நீங்கள் பெருமைக்கு இடம் கொடுக்காம, அகந்தைக்கு இடம் கொடுக்காம தாழ்மையாக இருந்தீங்கன்னா இன்னும் தேவன் உங்களை உயர்த்துவார். அவருடைய பிறப்பின் மூலமாக வந்த அந்த உயர்வு உங்களுக்குள்ளே கடந்து வரும். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க. 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார். அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி, தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மளை கழுவி, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும். எப்படி? பக்கத்துல உங்களை பார்த்து, எப்படி நீங்க ஆடு மேய்க்கிறவங்களா இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா நீங்க தேவனுக்கு முன்னாடி ராஜா. அதனால தான் ஆடு மேய்க்கிற தாவீதை ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்க யாரானாலும் இருக்கலாம் பிரதர், இந்த உலகத்தில் நீங்க யாரானாலும் இருக்கலாம். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்க தேவனுக்கு முன்னாடி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. அதான் உயர்வு. ஏசப்பா நமக்கு பராக்கிரமம் செய்தார். பிசாசை ஒண்ணுமில்லாமல் செய்தார். பிசாசை நம்முடைய ஆசனமாக மாற்றினார். பிசாசை நம்மளை வச்சு இன்னைக்கும் துரத்துறாரு. பிசாசை துரத்துறதுக்கு அவரெல்லாம் வரமாட்டாரு. அவரால் அனுப்பப்படுகிற நாங்க தான் வருவோம். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் தான் பிசாசை துரத்துவார்கள். என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். ஏன்னா இந்த உலகத்தை கெடுக்கிறது பிசாசு, குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிறது பிசாசு, கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினைகளை உண்டாக்குகிறது பிசாசு, வியாதிகளை கொண்டு வருகிறது பிசாசு, விபத்தை கொண்டு வருகிறது பிசாசு. இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை அநீதியான காரியத்திற்கும் காரணம் பிசாசு. அதனாலதான் ஏசப்பா முதல்ல அவனை சிதறடிக்கிறவரா, அவனை நம்முடைய ஆசனமா தேவன் மாத்தி இந்த உலகத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிறாரு. கர்த்தர் நம்மளை பராக்கிரமம் செய்ய வைக்கிறாரு. அவர் பராக்கிரமம் செய்து நம்மளை பராக்கிரமம் செய்ய வைக்கிறாரு. அன்றைக்கு கிதியோனை பராக்கிரமம் செய்ய வைத்தாரு. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று சொல்லி மீதியானியரை ஓட 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 துரத்த வச்சாரு. மீதியானியர் மேல அந்த கிதியோனுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. அதே போலதான் நீ உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. இதை புரிந்து கொண்டவன் ஞானவான், இதை புரிந்து கொண்டவன் பாக்கியவான். ஏன்னா பிசாசுக்கு பயப்பட மாட்டான். பிசாசு அதிகாரம் செலுத்துவான். பிசாசு ஜனங்களை விட்டு ஓட்டுவான். பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில வராதபடிக்கு நீங்கள் அவனை முறியடித்துக் கொண்டே இருப்பீங்க. இந்த உலகத்தில் அடிமையாய் அல்ல, தேவனுக்கு முன்னாடி ராஜாக்கள், தேவனுக்கு முன்னாடி ஆசாரியர்கள், தேவனுக்கு முன்னாடி கனம் பெற்றவர்கள். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி எங்களை உயர்த்தின இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். வாலிபர்கள் சொல்லுங்களேன். நாங்கள் அடிமை இல்லை அப்பா, உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நாங்கள் ராஜாக்கள். இதான் தேவன் செய்த பராக்கிரமம்.
தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார் நம் தெய்வம். தேவனுடைய புயம்தான் இயேசு கிறிஸ்து. அந்த புயம் இன்றைக்கும் நமக்கு பராக்கிரமம் செய்து கொண்டே இருக்கிறது. நாம் கலங்க தேவையில்லை, நாம் பயப்பட தேவையில்லை. நமக்கு வெற்றி தருவதற்கு இந்த பூமியில் மன்னன் பிறந்திருக்கிறார். ஆமென். நல்ல கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிப்போம். நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுதான், பெற்றோருடைய புலம்பலும் அதுதான். என் வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லையே, என் வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை இல்லையே என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஏசப்பா இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார், எதுக்கு பிறந்தார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது பசி உள்ளவர்களை நன்மைகளினாலே நிரப்புவதற்கு. பசி உள்ளவர்களை நன்மையினாலே நிரப்புவதற்கு. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்களேன், உங்களை நன்மையினாலே நிரப்புவதற்கு தான். நல்ல வாலிபர்கள் சொல்லுங்களேன், பிரதர் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு தான், நல்ல ஒரு வாழ்க்கை துணை கொடுப்பதற்கு தான், நல்ல பிள்ளை செல்வம் கொடுப்பதற்கு தான், நல்ல ஒரு வீடு கொடுப்பதற்கு தான், உங்கள் நோய்களை சுகமாக்குவதற்கு தான், உங்கள் கடன் பிரச்சனைகளெல்லாம் மாற்றுவதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தாரு. அவர் நன்மைகளினாலே நிரப்புகிறவர். நம்மளை நன்மையினாலே நிரப்பிட்டாரு. அவர் பிறந்து நன்மையினாலே நிரப்பிட்டாரு. மழை பொழிவதற்கு முன்பாக நம்ம ஊர் கம்மா எப்படி இருந்தது? எப்படி இருந்துச்சு? காஞ்சு போயிருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்குது? அப்படியே நிரம்பி போயிருக்கிறது. தண்ணீர்னால நிரம்பி போயிருக்கிறது. ஆடு மாடுகள் போய் தண்ணீர் பருக, மக்கள் போய் அதில் துணி துவைக்க, அதில் குளிக்க பயன்படுத்துகிறார்கள். எதனால் அது நிரம்பிச்சு? தண்ணீர்னால. மழை பெஞ்சிச்சு. அதே மாதிரி தான் பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மக்களுடைய வாழ்க்கையை நன்மையினால் நிரப்பி விட்டார். அல்லேலூயா. அவரை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியு வீட்டில் சொல்கிறாரு, 10:38, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால, அடுத்து சொல்லுங்களேன், அடுத்து சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். தூக்கம் வருதா? சத்தமாக சொல்லுங்களேன். வசனம் தெரியாதா? அப்போஸ்தலர் 10:38 எடுத்து வாசிங்க. நசரனாகிய இயேசுவை, எல்லாரும் கேளுங்க, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே, தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராய், அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுகமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஏசப்பா இந்த பூமியில பிறந்து எதுக்கு சுத்தி திரிஞ்சாரு? நீங்கள்லாம் எதுக்கு சுத்தி திரிவீங்க? சிவகாசியில் உங்களை பார்த்தா என்ன இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தா ஜவுளி எடுக்க வந்தோம் பாஸ்டர், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவீங்க, அப்படித்தானே? ஆனால் ஏசப்பா எந்த ஊருக்கு போனாலும் மக்களுக்கு நன்மை செய்தார். அவர் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு செய்த ஒவ்வொன்றும் நன்மை. ஆங்கிலத்தில் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது குட் திங்ஸ். அதாவது நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நன்மை தான். நமக்கு பயனளிக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நன்மை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நமக்கு பயன் தரக்கூடிய ஒவ்வொன்றுமே நன்மை. பிள்ளைகள் ஒரு நன்மை, வாழ்க்கை ஒரு நன்மை, வேலை ஒரு நன்மை, வீடு ஒரு நன்மை. நமக்கு பலன் தரக்கூடிய,
நம்ம பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றுமே நன்மை தான். ஏசப்பா நம்மளை நன்மையினால நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில நன்மை உண்டு மகளே, நீ கவலைப்படாத. ஒரு நன்மை இல்லையே, ஒரு ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லலாம். நன்மை வரக்கூடாத இடத்துல இருந்து கூட நன்மைகள் வரும். பைபிள்ல ஏசப்பா நாசரேத் ஊர்ல வாழ்ந்தார், வளர்ந்தார். அவரை நசரனாகிய இயேசு அப்படி சொல்லி அழைப்பாங்க. அப்ப கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று அழைக்கப்படுகிற நத்தானியேலை பிலிப்பு அழைக்கும் பொழுது ஆண்டவர் வந்திருக்கிறாரு, நசரனாகிய இயேசு வந்து பாரு அப்படின்னு அழைக்கும் பொழுது அவர் சொல்லுவார், நாசரத்திலிருந்து ஒரு நன்மை வரக்கூடுமோ அப்படி ஒரு பழமொழி இருக்குது. ஏன்னா நாசரத்து ஊர் அப்படிப்பட்ட ஊர், அந்த ஊர்ல இருந்து நன்மை வருமோ அப்படின்னு. நன்மை வராத இடத்துக்கு கூட அவர் வந்து நன்மைகளை வர வைக்கிறவர் இயேசு. உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களை தான் கர்த்தர் சொல்றாரு, நன்மையினால நிரப்புவேன், நன்மையினால நிரப்புவேன். 103வது சங்கீதத்தை நீங்க வாசித்து பாருங்களேன், 2:3 வாசித்து பாருங்களேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உங்க வாயை எதனால திருப்தி ஆக்குவாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்க வாயை பார்த்து சொல்லுங்களேன். உங்க வாயிலிருந்து ஆண்டவர் எனக்கு அதை செய்தாரு, ஆண்டவர் எனக்கு இதை செய்தாரு, என் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சாரு அப்படி சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் வாயிலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகள் வார்த்தையாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய போறாரு. நன்மை செய்ய வந்தவர் இயேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சீங்கன்னா 2 கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு நன்மை வரும். அதுவும் எப்படிப்பட்ட நன்மை வரும் தெரியுமா? ரெட்டிப்பான நன்மை வரும். நம்பிக்கை உடைய சிறைகளே, நீங்க அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்னைக்கே தருவேன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும் பொழுது அந்த நன்மை வருகிறது. நன்மைக்கு தடையா இருந்த எல்லா தடைகளும் நீங்குகிறது. பின்னாடி இருக்கிற சகோதரியே, உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. இந்த நன்மை வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு தடைகள் நீங்குகிறது. இந்த புதிய ஆண்டில் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு உங்க வாயில ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. ஆண்டவருக்கு நீங்க சாட்சியா நிற்பீங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ கண்ணீர் வடிக்காத, நன்மை இல்லைன்னு புலம்பாத. தாவீது மாதிரி உன்னை சொல்ல வைப்பேன், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்ல வைப்பேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நன்மை செய்கிறவர் ஒரே ஒருவர் தான், அவர் தான் இயேசு. உங்களுக்கு நன்மை செய்வார். இந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பசி வேணும். என்ன வேணும்? பசித்தால் தானே புசிக்க முடியும். வயிற்றுக்குள்ள என்ன வர வேண்டும்? பசி. பசி இல்லைன்னா சாப்பாடை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், அப்படி தானே? இந்த காய்ச்சல் வந்த நேரத்தில் நமக்கு பிடிச்சமான பதார்த்தங்களை வச்சாலும் சாப்பிட தோணாது. ஏன்னா என்ன இருக்காது? பசி இருக்காது. பசி எடுத்தால்தான் உணவு நம்ம சாப்பிட முடியும். அதே போல நீதியின் மேலே நமக்கு பசி தாக இருக்கணும். ஊழல் பண்ணக்கூடாது, பிராடு பண்ணக்கூடாது, பொய்யரை வாழக்கூடாது. நீதியாக நம்ம வாழணும்னு நினைக்கணும். மற்றவங்களையும் நீதி உள்ளவங்களா வாழணும்னு நம்ம நினைக்கணும். வாழ்வதற்கு நம்ம உதவி செய்யணும். நீங்கள் நீதியின் மேலே பசித்தாக இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் உங்களை நன்மையினால நிரப்பிடுவார். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நன்மைகளுக்கு தடை என்ன அப்படின்னா நீதி இல்லாமல். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்?
எப்படிப்பட்ட தேவன்? பிராடு கிடையாது அவர். அவர் சத்தியம். அதனால தான் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படியே நடந்தது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அதே மாதிரி கன்னி மரியாளுடைய வயிற்றில் இயேசு பிறந்தார். அவர் சத்தியம், சத்தியத்தின்படி பிறந்தவர். அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நீதி உள்ளவங்களா, நேர்மை உள்ளவங்களா வாழ்ந்தோம்னா நமக்கு தான் முதல்ல நன்மை கொடுப்பார் ஆண்டவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீதியை எதிர்பார்க்கிறார். நீதின்னு பேர் வச்சுட்டு பேசுகிறதெல்லாம் அண்டாண்டாவா, பொய் பொய்யா இருந்தா, தும்முனா ஒரு பொய், கண்ணை மூடின ஒரு பொய். எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு பேர் உண்டு, புகை வண்டி அல்ல, பொய் வண்டி. அவரை பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. அவருக்கு நல்ல அழகான பேர் உண்டு. ஆனால் பொய் வண்டி, பொய் வண்டி, பொய் வண்டி அப்படிம்பாங்க. நீங்கள் என்ன வண்டி? பக்கத்துல பார்த்தீங்களா, என்ன வண்டி? பொய் வண்டியா? பொய் வண்டினா உங்கள் வாழ்க்கையில் நன்மை இருக்காது. உண்மை பேசி பழகுங்க, உண்மையாக வாழ்ந்து பழகுங்க, மற்றவங்களை உண்மையாக இருக்கணும்னு நினைங்க. யோசேப்பு மாதிரி பாவத்துக்கு ஒத்து போகாதீங்க, பாவத்துக்கு உங்கள் இருதயத்தை சம்மதிக்க விடாதீங்க. நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். பதறாதீங்க. ஆமென். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆவிக்குரிய ஜனங்கள் அல்ல. பாஸ்டர் முடிக்கக்கூடாது, இன்னொரு பாயிண்ட் நீங்கள் பேசணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் ஆவிக்குரிய ஜனங்கள். நீங்கள் ஆவிக்குரிய ஜனங்களா அல்லது ஆவிக்குரிய ஜனங்கள் இல்லையா? நாங்கள் ஆவிக்குரிய ஜனங்கள் தான் சொல்கிறவங்க 2 கைகளை உயர்த்திக்க அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பொய் சொல்கிறாங்க பாருங்களேன், பாருங்களேன். இப்போ தான் நீதியை குறித்து பேசணும். கர்த்தர் நல்லவர். லூக்கா சுவிசேஷம் 1:54. தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே, தம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து, என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து, தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால், நான் சொல்லுத நல்லா கவனிங்க. முதல்ல கர்த்தர் தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இப்படி செஞ்சு காமிங்களேன், தன்னுடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். கை வராதோ? இப்படி சொல்லுங்களேன், தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். 2வது, நன்மையினால நம்மளை நிரப்பினார். 3வது, இரக்கம் செய்தார், இரக்கம் செய்தார், இரக்கம் செய்தார். அவருடைய உருக்கத்தினாலே இரக்கம் செய்தார். இரக்கம் என்பதற்கு ஆங்கிலத்தில் மெர்சி அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம சுத்தமான தமிழில் சொல்லணும் அப்படின்னா கருணை, இரக்கம் அப்படி சொல்லுவோம். இந்த இரக்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கம் சொல்கிறேன். நம்ம தேசத்தில் ஒரு சட்டம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? தம்பி, நான் சொல்கிறத நிமிர்ந்து பார்த்து கவனிக்கணும். செல்ல நோண்டக்கூடாது, கீழே குனியக்கூடாது. நிமிர்ந்து பாருங்களேன், நல்லா நிமிர்ந்து பாருங்களேன். ஒரு கொடூரமான குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுத்து விட்டார்கள் என்றால் அவர் உயர் நீதிமன்றத்துக்கு அப்ளை பண்ணுவார். அங்கேயும் மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார். டெல்லியில் இருக்குது. அதுக்கு மேலே வேறு கோர்ட்டு கிடையாது, அதுதான் கடைசி கோர்ட்டு. அதில் தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அப்படி சுப்ரீம் கோர்ட்டு மூலமாகவே மரண தண்டனை உறுதியாக்கப்பட்ட ஒரு கொடூர குற்றவாளிக்கு ஒரு வழி இருக்குது பிழைக்கிறதுக்கு. நம்முடைய தேசத்தில் ஜனாதிபதி இருக்கிறார்கள். ஜனாதிபதி அவங்களுக்கு இவங்க ஒரு மனு அனுப்புவாங்க.
அந்த மனுவுக்கு பேர் கருணை மனு. அந்த மனுவுக்கு பேர் என்ன பேர்? கருணை மனு. அந்த ஜனாதிபதி அவர்கள் அந்த அந்த மனுவை படித்து பார்த்துட்டு அவங்க உள்ளத்தில் ஒரு கருணை வந்துச்சுன்னா, ஒரு இரக்கம் வந்துச்சு அப்படின்னா, அவங்க இந்த மரண தண்டனையை மாற்றி ஆயுள் தண்டனையாக குறைச்சிருவாங்க. அந்த இதுக்கு பேர் தான் இரக்கம், கருணை அப்படின்னு அர்த்தம். அதாவது தண்டிக்கப்பட்டவன், சாகடிக்கப்பட வேண்டியவன், கொலை செய்யப்பட வேண்டியவன், அப்படிப்பட்டவனுக்கு ஒரு பிழைப்பை கொடுக்கறது தான் இரக்கம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து மனுக்குலத்திற்கு இரக்கம் செய்தார். இரக்கம் செய்தார். மனிதனுடைய வாழ்க்கையிலே எழுதப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? இயேசு பிறப்பதற்கு முன்பாக எழுதப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? நான் சொல்றதை காது கொடுத்து கவனிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், நரகம், பாதாளம். பாவத்தின் சம்பளம் மரணம், நரகம். இயேசு பிறப்பதற்கு முன்பு. ஆனால் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பிறந்து இன்றைக்கு தண்டிக்கப்பட வேண்டிய, நரகத்துக்கு போக வேண்டிய, பாதாளத்துக்கு போக வேண்டிய மனுஷனுடைய பாவத்தை அவர் மன்னித்து அவனுக்கு ஒரு இரக்கத்தை காண்பித்து அவனுக்கு பரலோகத்துக்கு பங்கு கொடுக்கிறாரு, பரலோகத்துக்கு வழி செய்கிறாரு. அதுதாங்க இரக்கம், அதுதாங்க இரக்கம், அதுதாங்க இரக்கம். இன்னைக்கு பாவிகள் தண்டிக்கப்பட ஆண்டவர் விரும்புகிறது இல்லை, அவர் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். கர்த்தர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணி இருந்தாலும், அது மரணத்துக்கு பாத்திரமான பாவமா இருந்தாலும், உன்னை மன்னித்து, உன் குற்றங்களை மன்னித்து, உன்னை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு, தன்னுடைய பிள்ளையாய் மாற்றிக் கொள்வதற்கு, உன்னை பரிசுத்தவனாய் மாற்றுவதற்கு, உனக்கு வாழ்வு கொடுப்பதற்கு. நீ மரணத்திற்கு பாத்திரவன் அல்ல, நீ நரகத்துக்கு பாத்திரவன் அல்ல, நீ பாதாளத்துக்கு பாத்திரவன் அல்ல. நீ என்னோடு வா, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன், நான் உன்னை பரிசுத்தப்படுத்துறேன், நான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி மனிதர்களுக்கு ஒரு இரக்கத்தை தேவன் காமிச்சார்ல, அந்த இரக்கம் தாங்க தேவன் நமக்கு செய்த செய்கை. தலைக்கு மேல கூட கை தட்டி கொண்டாட வேண்டாமா? தலைக்கு மேல கை தட்டி கொண்டாட வேண்டாமா? சாக வேண்டிய நீ இன்னும் பிழைச்சுக்கிட்டு இருக்கிறியே. மோசமான பாவம் செய்தோம், கொடூரமான பாவம் செய்தோம், உன்னை விபத்துல மறிக்க விடாம, உன்னை வியாதியில மறிக்க விடாம கர்த்தர் காப்பாத்தி காப்பாத்தி வர்றாருனா உன் மேல இறக்கம், உன் மேல இறக்கம். இயேசு பிறந்து இந்த பூமியில இரக்கத்தை ஊத்துனாரு. இந்த இரக்கத்தை பயன்படுத்திக்கோ. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள், பாவத்தை அறிக்கை செய், பாவத்தை விட்டு மனம் திரும்ப. மனம் திரும்புவீங்களா? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார், நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். ஒரு பெண்ணை பார்த்து சொன்னாரே, அவளுக்கு பேரு என்ன பேரு? என்ன பேரு? பாவியான ஸ்திரீ. சிலருடைய வாழ்க்கையில் எதை அதிகமாக செய்கிறாங்களோ அதுவே அவங்களுக்கு பேரா மாறிடும். பாவத்தை அந்த அளவுக்கு செய்கிறவள், அதனால் அவளுக்கு பேர் என்ன பேர்? பாவியான ஸ்திரீ. இயேசுவினுடைய பாதத்தில் சீமோன் என்னும் பரிசேயனுடைய வீட்டில் அவர் பந்தி இருக்கும் பொழுது தலைவிரித்து போட்ட கோலத்தோடு கண்ணீரோடு இயேசுவின் பாதத்துக்கு வந்து கண்ணீர் வடித்து தன் தலைமயிரினாலே துடைக்கிறாள். நான் சொல்லுது நல்லா கவனமாக கேளுங்க. இந்த உலக வாழ்க்கையோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போக கிடையாது. அப்படின்னா இயேசு பிறந்திருக்க மாட்டார். நம்மெல்லாம் அவருடைய இரக்கத்தை பெற்று பரலோகத்துக்கு போகணும், அதுதான் அவருடைய விருப்பம். அதனால தான் இயேசு பிறந்தார். இயேசு நமக்காக பாடுகளை அனுபவித்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். இந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீர் வடித்து தலைமையினாலே துடைக்கிறார். அவருடைய தலையில் பரிமள தைலம் பூசுறா. பரிசேயன் மனசுக்குள்ளே சொல்கிறான், இவ பாவியான ஸ்திரீன்னு தெரியாதா அப்படின்னு. நிறைய பேர் அப்படித்தான். நீங்கள் சர்ச்சில் ஒரு சாட்சி சொன்னாலும், ஆமாம் இவ செஞ்ச அக்கிரமம் நமக்கு தெரியாதாக்கும்.
நீங்கள் கொஞ்சம் ஓவராக அந்நிய பாஷை பேசிட்டீங்கன்னா மனசுக்குள்ளே இவனுக்கு வேலையே இல்லை, இருக்கிற ஆளெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு மனசுக்குள்ளே வைவாங்க சில பேர். ஏன்னா அந்த பாவத்தினுடைய தன்மை. ஆனால் ஏசப்பா அப்படியெல்லாம் உங்களை மனசுக்குள்ளே நினைக்க மாட்டார். நீ பாவின்னு தெரிஞ்சு உனக்கு இரக்கம் காண்பிக்க நினைப்பார். நீ மனம் திரும்ப விரும்பிட்டாலே உன் பாவத்தை மன்னிச்சிருவார் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த பரிசேயனை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், தண்ணி தரல, ஆனால் இவ கண்ணீர்னால என் பாதத்தை நினச்சி தன் தலைமயிரினால துடைத்தாள், என்னிடத்தில் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சொல்கிறாரு, மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இந்த மன்னிக்கிற அதிகாரம் இயேசுவுக்கு மட்டும்தாங்க உண்டு. சமாதானத்தோடு போ. அதுக்கு பிறகு அவளுக்கு கண்ணீர் இல்லைங்க, அவள் ஆண்டவருக்காய் வாழ்ந்தாள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தை தண்ணியை போல் குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த இரக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இரக்கத்தை எடுத்துக்கொள்வதற்கு அவருக்கு நீங்கள் பயப்படுங்க. நீங்கள் வாசித்து பாருங்களேன், லூக்கா 1:50 வாசித்து பாருங்களேன். லூக்கா 1:50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. நீங்க பயந்தா போதும். நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி, இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு முன்னாடி தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று எண்ணாம ரவுடித்தனம் பண்ணக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. என்னை கேட்க யார் இருக்கா, என்ன கடவுள் கூட கேட்க முடியாது, அப்படியெல்லாம் தத்துவம் பேசுனீங்கன்னா இரக்கத்தை இழந்து போவீர்கள். ஆனால் நம்மளை படைச்ச தெய்வம் நமக்கு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மனைவியை கூட அன்பாக நடத்துகிறவங்க, கடினமான வார்த்தை பேசாதவங்க, மனைவியினுடைய கண்களில் கூட கண்ணீர் வருவதற்கு சம்மதிக்காதவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள். அதே போல் மனைவி கணவனை கொடூரமாக அடிக்காமல், கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டாமல், அடிமை போல நடத்தாமல் அன்பு கூறுகிறார்கள் என்றால் அவங்களுக்குள்ள தெய்வ பயம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. சில பேர்லாம் அப்படித்தான் பேசிக்கிட்டு, ஒன்று அடித்தா யார் கேட்பா அப்படின்னு மனைவியை போட்டு அடிக்கிறது. சில மனைவிமார்கள் அப்படித்தான் கண்டமானைக்கு திட்டுறது, அடிமையாக நடத்துறது. உங்களை ஆண்டவர் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கணும்னு தான் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற தலையை கொடுப்பேன், அப்படி கொடுத்தாரா? எப்படி கொடுத்தாரு சொல்லுங்க சத்தமா, இன்னும் சத்தமா சொல்லுங்க. துணைனா என்ன அர்த்தம்? உதவி செய்கிறது, அசிஸ்டண்டாக இருக்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் ஹெட்டாக இருக்கிறீங்களா, அசிஸ்டண்டாக இருக்கிறீங்களா? நானே இட்டா சவுக்க தூக்கிடுறீங்க. ஐயோ உங்க வீட்டுக்கார் அப்படியே மிரள்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவர்களாயிருங்க. இந்த உலகத்தில் நம்மளை படைத்தவர் நம்மளை பார்த்துக்கிட்டே ஒருத்தர் இருக்கார். சர்ச்சில் பேசிக்கிட்டு இருந்தாலும் நம்மளை பார்த்துக்கிட்டே ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி பயந்து 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 நீங்கள் ஆண்டவருக்காக வாழுங்களேன். தலைமுறைக்கும் உன் பேரன் பேத்திகளுக்கும் ஏசப்பா இரக்கம் காமிப்பார். உன் பூட்டன் அவங்களுக்கும் தேவன் இரக்கம் காமிப்பார். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் நான் சொல்றேங்க, நம்முடைய முன்னோர்கள் அடங்கா பிடாரிகளாக வாழ்ந்து பின் சந்ததிகளுக்கு சாபத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடறாங்க தெரியுமா? முன்னோர்கள் விக்கிரக ஆராதனையில் வெறி பிடிச்சி கொலை செய்யறது, திருடுறது, ரவுடித்தனம் பண்றது, அந்த ஆளுக போயிட்டாங்க. ஒண்ணுமே தவறு பண்ணாத இன்னைக்கு பேரம்பேத்திகள் அந்த சாபத்தை சுமக்குறாங்களே.
அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு தலைமுறையில் எனக்கு பயப்படு, உனக்கு 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் காமிப்பேன்னு சொல்றாரு. 1000 தலைமுறைகளுக்கு நான் இரக்கம் காமிப்பேன்னு சொல்றாரு. உன் பேரன் பேத்திகள் எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். உன் பேரன் பேத்திகளை வாழா இல்ல தலையா வச்சிருப்பேன். நம்புறீங்களா? நல்ல தலைக்கு மேல் கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். உன் பேரன் பேத்திகள் பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, வெளியில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. இவ்வளவுதான் அவங்க கைத்தட்டி தேவனுக்கு பயப்படுங்க. பின்னாடி இருக்கிறவங்க தேவனுக்கு பயப்படுங்க. இந்த பூமியில வாழும் பொழுது கடவுள் ஒருவர் இருக்கிறார், நம்மளை கண்ணோக்கி பார்க்கிறார்னு சொல்லி தேவனுக்கு பயப்படுங்க. யாரையும் உபத்திரப்படுத்தாதீங்க, யாரையும் கொடுமைப்படுத்தாதீங்க, பார்வோன் போல செயல்படாதீங்க. பார்வோன் எல்லாம் இரக்கத்தை இழந்தவன். வாழ்க்கையில இரக்கத்தை இழக்கக்கூடாது. இரக்கத்தை நம் சந்ததிகளுக்கு கடத்த வேண்டும். எனக்கு பின்னாடி என் பிள்ளைகளுக்கு இரக்கம், என் பிள்ளைகளுக்கு பின்னாடி என் பேர பிள்ளைகளுக்கு இரக்கம். நம்முடைய ஆண்டவருடைய இரக்கம் இருந்தால் போதும், இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வாதமாக வாழலாம். அந்த இரக்கத்தை காமிச்சது தான் ஏசப்பா மனுஷனாக பிறந்தார். அவருக்கு பேரே ஒரு பேர் உண்டு, என்ன தெரியுமா? இரக்கத்தில், சத்தமாக சொல்லுங்களேன், ஐஸ்வர்யம். இரக்கத்தில் பணக்காருங்க, எல்லாத்திலையும் பணக்காரர் தான் அவர். அவர் இரக்கத்திலையும் அவர் நல்லவர். அவருடைய இரக்கம் இறங்கி வந்த நாள் தான் அவர் பிறந்த நாள். ஆமென். அவர் இரக்கத்தை காத்துக்கொள்வீங்களா? பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வீங்களா? பயந்து நடப்பீங்களா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வீங்களா? பக்கத்தில் உள்ள பார்த்து, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வீங்களா? இன்னும் பாவத்தை செய்யணும், இன்னும் பாவத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவருடைய பேரை பாவத்திலிருந்து ஜனங்களை ரட்சிக்கிறவர், சிட்சிக்கிறவர் அல்ல. அது முடிஞ்சு போச்சு. ரட்சிக்கிறவர். நீங்கள் விரும்பினீங்கன்னா உங்களை அதிலிருந்து விடுவித்து பரலோகத்துக்கு பங்குள்ளவங்களா மாற்றிடுவார். நரகமும் பாதாளமும் உங்களுக்கு கிடையாது. ஏசப்பா இருக்கிற வரைக்கும், ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் வருகிற வரைக்கும் நித்திய ஜீவன் தான். நரகமும் கிடையாது, பாதாளமும் கிடையாது. பாருங்களேன், கிறிஸ்மஸ்னா என்னன்னு கேட்டால் இயேசு பிறந்தார்னு சாதாரணமாக சொல்கிறோம். ஆனால் அவர் சும்மா பிறக்கலை, அவர் பெரியவர், நம்மளை மாதிரி பிறக்கலை. அவர் செய்த செய்கைகள் மனு குலத்திற்கு அதிகம். ஆமென். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வாசிச்சிருங்க, முடிச்சிடுறேன். ஆமென். உங்களுக்கு கேக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏலியாவுக்கு ஒரு இறைச்சி துண்டும் தண்ணீரும் வச்சு ஆண்டவர் தட்டினது மாதிரி உங்களுக்கும் ஆண்டவர் ஆகாரத்தை ஆயத்தப்படுத்தி உங்களை ஆவியில் வசனத்தின் மூலமாக தட்டிக்கிட்டு இருக்கார். எழுப்பி பிரகாசி. ஆமென். இன்னும் ஒரு அல்லையே வர மாட்டேங்குது. நல்ல ஒரு அல்லையே சொல்லுங்க, ஹல்லேலூயா. கடைசியாக மட்டும்தான் லூக்கா 1:55. தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். அனாதை என்று இனி யாரும் நம்மளை சொல்ல விடாமல் நமக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டினது அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. இந்த ஆதரித்தல் என்பது என்ன அப்படின்னா, கைவிடப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது, கைவிடப்பட்டவங்களை சேர்த்து கொள்றத தான் ஆதரித்தல். வேதாகமத்தில் யாக்கோபு தெரியுமா? தன் உடன் பிறந்த தம்பி, நான் சொல்றத கவனியா, தன் உடன் பிறந்த அண்ணனால கைவிடப்பட்டார் யாக்கோபு. தன்னுடைய தாய் தகப்பனால கைவிடப்பட்டார். மாமா ஊரில் போய் பொழைச்சிக்கோ அப்படி சொல்லி கைவிடப்பட்டார். தேவனுடைய வீட்டில் பெத்தேலில் வந்து ஒரு கல்லை தலைக்கு வைத்து படுக்கிறாரு. அவருக்கு தரிசனமே கொடுக்குறாரு கர்த்தர். பரலோகத்தை காமிக்கிறாரு, மேலேருந்து பேசுகிறாரு. பேசிட்டு சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்கிறாரு. இதுதாங்க ஆதரித்தல். அதே போல ஆகார் தன்னுடைய எஜமானாலே கைவிடப்பட்டவள், தன்னுடைய எஜமாட்டியால கைவிடப்பட்டவள். ஒரு துருத்தியில தண்ணீரை கொடுத்து எங்கேயாவது போய் சாவுன்னு சொல்லி தான் வனாந்தரத்தில் விட்டுட்டு போனார். பிழைச்சிக்கோ அப்படின்னா வேற எங்கேயாவது விட்டுருப்பாரு. பெயர்சபா வனாந்தரத்தில் ஒரு துருத்தி நிறைய தண்ணீரை கொடுத்து அலைஞ்சு திரி அப்படின்னு விட்டுட்டாரு. அந்த பையன் தண்ணியை குடிச்சு குடிச்சு பார்க்குறான். வெயில் கொடூரமாக இருக்கு, தண்ணியும் காலியாக போச்சு. அவன் தாகத்தினால நாவரண்டு நீர்ச்சத்து குறைஞ்சு மயங்கி விழுந்துட்டான். அவன் சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி சத்தமிட்டு அழுகிறாள் ஆகார்.
கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வரார். கர்த்தருடைய தூதனானவர் என்று வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற இடங்கள்லாம் அது இயேசு கிறிஸ்துவ குறிப்பிடுகிறது. தூதன் வேற, தூதனானவர் வேற. தூதனானவர் இறங்கி வந்து அவளுக்கு ஒரு துறவை காமிச்சு அவளை அவளுடைய பிள்ளையும் பிழைக்க வைத்தார். அதுதாங்க ஆதரித்தல். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னை யார் கைவிட்டால் என்ன, உன் கட்டின கணவன் கைவிட்டால் என்ன, உன் தாய் தகப்பன் கைவிட்டால் என்ன, உன் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டால் என்ன, நான் என் கரத்தை நீட்டுறேன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் ஒரு கரம் நீட்டப்பட்டது. அது ஆதரவு கரம், அது சேர்த்து கொள்ளுகிற கரம், அது அடைக்கலம் கொடுக்கிற கரம். அதுக்கு தான் இயேசு பூமியில பிறந்தாரு. இயேசு ஆண்டவருடைய கரமாக, தேவனுடைய கரமாக, ஆதரிக்கிற கரமாக இந்த பூமியில பிறந்தாரு. அதனாலதான் மரியாள் சொல்றாங்க, அவர் தம்முடைய தாசனை ஆதரித்தார் என்று. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களையும் என்னையும் ஆதரிச்சிட்டாரு. பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க, உங்களையும் என்னையும் ஆதரிச்சிட்டார். யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. இது யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை மாத்திரமல்ல, நம்மளுக்கும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் இம்மானுவேல், நான் உன் கூட இருக்க பிறந்தவரு. ஆமென். இன்னைக்கு உங்க வீட்டுல எல்லாம் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை உங்க கூட இருக்க பிறக்குதா அல்லது உங்களை விட்டு போக பிறக்குதா? சொல்லுங்களேன். இந்த உட்கார்ந்துருக்கிறதுல அந்த பிள்ளைகள் இவங்கெல்லாம் பிறந்தபோது எனக்கு ஒரு பெண் குழந்தைய தேவன் கொடுத்தார், அது எங்களோட தான் இருக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. இனி கொஞ்ச நாள் கழித்து வேற ஊருக்கு போயிருங்க. அப்படித்தானே? அது மாதிரி தான் இங்கேயும் இந்த சிங்கங்கள் இங்கே இருக்கிறாங்களோ வேற எங்கேயோ போகிறார்களோ தெரியாது. இந்த உலகத்தில் உறவு என்று ஒன்று இருந்தால் பிரிவு என்று ஒன்று உண்டு. பிரிகிறதுக்குன்னே பிறக்கிறது இந்த உலகத்தில் பிறக்கிற குழந்தைகள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிரிகிறதுக்கு நல்ல இம்மானுவேல் என்கிற நாமத்தோட தேவன் சதா காலமும் நம்மோடு இருப்பதற்காக பிறந்தவர். இவர் நம்மளை விட்டு போக மாட்டாரு, இவர் நம்மளை விட்டு விலக மாட்டாரு. இவர் உங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், நீ என்னால மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. யோசுவாவோடு இருந்தது போல, மோசையோடு இருந்தது போல உன்னோடவும் இருப்பேன், உன்னோடவும் இருப்பேன். நம்புறவங்க நல்ல தலைக்கு மேலோட கை தட்டி, ஏசு என்னோடு இருக்க பிறந்தவர், ஏசு என்னை ஆதரித்தவர். நல்லா இவ்வளவு தானே கைத்தட்டு. இந்த கைத்தட்டலாம் பத்தாது, நம்பிக்கையோட என்னோடு இருக்க போகிறவரே, என்னோடு இருக்க பிறந்தவரே, ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு கிறிஸ்து பிறப்பின் மூலமா செய்யப்பட்டவைகள். பராக்கிரமம் செய்தார், நன்மையினால் நிரப்பினார், இரக்கம் செய்தார், அடுத்து ஆதரித்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இனிமே உங்களுக்கு யார் இருக்கான்னு யாருமே கேட்காத அளவுக்கு கேட்டவர்களுக்கு முன்னாடி இயேசு இருக்கிறாருன்னு சொல்ல வைப்பார். உனக்கு என்னம்மா உங்க அப்பா இயேசு இருக்காருன்னு சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா. உனக்கு என்னையா உங்களை படைச்ச ஆண்டவர் இருக்காருன்னு சொல்ல வைப்பார். உங்க முதலாளியை சொல்ல வைப்பார், உங்க நண்பர்களை சொல்ல வைப்பாரு, ஆசீர்வாதங்களை நம்மளை அள்ள வைப்பாரு. நம்மளை ஆதரித்த கரம் வந்துச்சு. கலங்காமல் முன்னேறுங்க, இயேசுக்குள்ள இருங்க, இயேசு விசுவாசிங்க, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் சுதந்திரிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த நேரம் வந்து விட்டது. கண்களை மூடி யாரும் எந்திரிச்சு போகாதீங்க. அர்ப்பணிக்கிற நேரம். இந்த வசனங்கள் மூலமா எத்தனை பேர் கூட தேவன் பேசினார். மறுபடியும் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்றார், நீ அனாதை அல்லன்னு, உனக்கு நான் இருக்கிறேன்னு சொல்றார். மோசைக்கு சொன்னார்ல, காட்டுக்குள்ள வனாந்தரத்துல முச்செடி மேல நின்று நான் இருக்கிறேன்னு, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு. அதே மாதிரி இந்த ஆராதனையில் வந்து சர்ச்சில் நடுவில் முழங்காலில் நிற்கிற உன்னை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு நான் இருக்கிறேன்,
நீ அனாதை அல்ல, நீ அனாதை அல்ல. உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, உன்னை ஆதரிப்பாரு, உன்னை உயர்த்துவாரு, உன்னை மேலாக்குவாரு மகளே, உன்னை வாழ வைப்பாரு. எத்தனை பேர் கூட இந்த வசனத்தின் மூலமா பேசினாரு? 2 கை உயர்த்தி, நல்லா உயர்த்தி அப்படியே தேங்க்ஸ் பண்ணுங்களேன். பாவத்தெல்லாம் மன்னிச்சதுனால தான், இறக்கமெல்லாம் காமிச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். நான் அவருடைய ஊழியக்காரனா இருக்கிறேன். இன்னும் எத்தனை பேர் அந்த இறக்கத்தை பெற்றுக்கொள்வீங்க? அவருக்கு பயப்படுவீங்க? எத்தனை பேர் நீதியின் மேல பசிதாகம் உள்ளவங்களா மாறுவீங்க? எத்தனை பேர் தாழ்மை உள்ளவங்களா இருப்பீங்க அவரை போல? எத்தனை பேர் அவரோடு இருப்பீங்க? உயர்த்தப்பட்ட கரங்களை பார்க்கிறாரு. வாலிபர்கள் நல்ல உயர்த்தி காமிங்கள. இவ்வளவு நேரம் கத்தி கத்தி பேசினார். உன்னை நேசிக்கிறார், அவரு உன் மேல அன்பா இருக்கிறார். சகோதரா, உன் மேல இப்பயும் இரக்கத்தை வைக்கிறாராம், உன் தலை மேல இரக்கத்தை வைக்கிறாராம். கர்த்தர் இடத்துல சொல்றாரு, நான் இரக்கத்தினால முடிசூட்டுகிறேன்னு சொல்றாரு, கிருபையினால முடிசூட்டுகிறேன்னு சொல்றாரு. என் பிள்ளைகள் தலை மேல என் இரக்கத்தை வைக்கிறேன்னு சொல்றாரு, இரக்கத்தினால முடிசூட்டுகிறேன்னு சொல்றாரு, இரக்கத்தினால முடிசூட்டுகிறேன்னு சொல்றாரு. நல்லா வெல்கம் பண்ணுங்க. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை நீங்க நடத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நீ அழைத்து கொண்டு வந்த ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கூட இருங்கப்பா. கிறிஸ்து பிறப்பின் மூலமா நீங்க செய்தவைகள் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. சரீரத்துல, குடும்பத்துல, தொழில் வியாபாரங்கள்ல, பிள்ளைகளிடத்துல எல்லா விதத்துல நிறைவேறட்டும். நீ நல்லவர் என்பது ருசிக்கட்டும். கனத்தை மகிமை மக்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.